இந்த வணக்கம் நண்பர்களே, இன்றைக்கி நம்ம சேனலில் வந்து என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா போர்வெல் லிஃப்டிங் தான் பார்க்க போகிறோம். போர்வெல் வந்து பார்த்திங்க அப்படின்னா பெரும்பாலும் வந்து நிறையா பேர் வந்து நம்ம விவசாய நிலங்கள் வந்து ஓப்பன் இடத்துல வந்து போட மாட்டோம். ஓப்பன் ஸ்பேஸில் வந்து போட்டிருக்க வாய்ப்பு இல்லை. நம்ம விவசாயத்துக்குள்ளேயே வந்து போட்டிருப்போம், ஒரு பூ வச்சுருப்போம், ஜம்மங்கி வச்சுருப்போம். இந்த மாதிரி ஓப்பன் பிளேஸ் எதுவுமே இல்லை அப்படின்னா நம்ம ஈஸியாக அதை பண்ணிக்கலாம். ஆனால் இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா இது வந்து சின்னதாக ஒரு விவசாயம் வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ இதுக்குள்ளே வந்து நீங்கள் வண்டியை உள்ளே கொண்டு போகிறது வந்து வாய்ப்பே கிடையாது. ஸோ வந்து அதுக்கு வந்து ஃபுல்லாக லிஃப்ட் பண்ணி அசெம்பிள் பண்ணுற ஒரு மெத்தடு தான் உங்களுக்கு தேவைப்படும். அதை தான் வந்து நான் இப்போ உங்களுக்கு காட்ட போகிறேன். இந்த மாதிரி சின்ன கியர் பாக்ஸ் மெத்தட் வந்து நமக்கு எல்லா இடத்துக்கும் எடுத்துகிட்டு போக வசதியான ஒரு இதாக இருக்கும். இதை வந்து நம்ம ஈஸியாக அசெம்பிள் பண்ணிக்கலாம் அண்டு பிரித்து எடுத்துகிட்டு போய்க்கலாம். நீங்கள் டிராக்டரில் மாட்டுற மெத்தட் வந்து இந்த மாதிரி விவசாய நிலத்துக்குள்ளே வந்து வர சுத்தமாக வந்து யூஸே ஆகாது. அதுக்கு இந்த மாதிரி மெத்தட் வந்து நம்ம பயன்படுத்த போகிறோம். இது எப்படி ஈஸியாக கழட்டுறது அப்படின்றத நம்ம இந்த வீடியோவில் பார்ப்போம். இந்த போல் வந்து பார்த்திங்க அப்படின்னா 15 அடி. இதுக்கு வந்து 2 போல்ட் போட்டிருக்கோம். ஓப்பன் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி காடி இருக்குது. இந்த மாதிரி விவசாய நிலத்துக்குள்ள நம்ம ஈஸியாக வந்து எடுத்துகிட்டு போய்க்கலாம். அடுத்து ஒரு கியர் பாக்ஸ் மட்டும், ஒரு மோட்டார், பெட்டு, அவ்வளோதான். ஆமாம், கொஞ்சம் கலரை கொஞ்சம் நல்ல எனக்கு கொஞ்சம் நல்ல பிரைட்டாக வச்சுக்கணும். இந்த ஒரிஜினல் கலரை காமிக்காம அப்படியே ஃபோட்டோ கூட எடுத்துருவோம். ஃபோட்டோ வரும்ல? எப்போ வேணாம். கியர் பாக்ஸுக்கு 4 நட்டு இருக்கும். அதை ரிமூவ் பண்ணிட்டோம் அப்படின்னா கியர் பாக்ஸ் ஈஸியாக நம்ம லிஃப்ட் பண்ணிடலாம். மோட்ரு 1 ஹெச்பியாண்ணே? இந்த மோட்ரு 3 ஃபேஸ் தான். 3 ஹெச்பி இந்த மோட்ரு. இதுக்குள்ளே ஒருவேளை நம்ம டிராக்டர் கொண்டு வந்து எடுக்கிற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா குறைஞ்சபட்சம் இதில் இருக்க 4-5 செடியாவது நமக்கு இடைஞ்சலாக இருக்கும். இந்த மெத்தட் வந்து நமக்கு ஈஸியான மெத்தட்.
ஒரு ஆட்டோவில் வச்சு எடுத்துகிட்டு போயிடலாம். இந்த வண்டி எங்கேயாவது பார்த்த மாதிரி ஞாபகம் இருக்கா? எக்ஸ்ட்ரா ஸ்பேர் பேட்டரி வச்சு ஓட்டிகிட்ருக்கேன். ரோப்பை வந்து நம்ம மோட்ரு போட்டும் சுற்றிக்கலாம், இல்லை சும்மா நார்மலாக இந்த மாதிரி காலில் சுற்றி எடுத்துகிட்டு போய்க்கலாம். பெட்டை வந்து 2 பேர் சேர்ந்து ஈஸியாக கழட்டிட்டு போயிடலாம். செருப்பு வழுக்குது. இந்த மாதிரி ஃபுல்லாக சுற்றி விவசாயம் வச்சுருக்க எல்லா இடத்துக்கும் இந்த மெத்தட் வந்து நமக்கு பயனுள்ளதாக இருக்கும். வேறு எந்த மிஷினாலும் நம்ம உள்ளே கொண்டு வர முடியாது. டிராக்டரோ 2 வீலரில் எடுத்து வர மிஷினோ எதுவும் வந்து மற்ற இடத்துக்கு வந்து வெளியே நம்ம ஓப்பன் பிளேஸில் ஓகே. இந்த மாதிரி விவசாய நிலத்துக்குள்ளே இருக்க எந்த இதுக்கும் இது ஆகாது, மற்ற விஷயங்கள் ஆகுது. ஒரு முடிச்சத்தை போட்டுட்டீங்க. என்ன மனுஷன் வண்டி அப்படி இறங்கி ஜெயிச்சு போகிற போகிறாங்க. வேறு மனுஷன் பெண்ணு பாய்க்கு நிற்கிது. சரி வேறு ஒரு எடுத்தா போனேன்.
அப்படியே தூக்கி வை. அம்மையா கட்டுவையா பிரியாணி இப்போ இருந்தால் காசு எடுத்தியா? எடுத்துட்டேன் அந்த எங்கள் எடுத்துருக்கு. சரி அப்படியே வச்சு காசு வேறு எடுத்துட்டு எனக்கு கிடந்துச்சு அதை போட்டு போய் என்ன ஒரு இடத்துல தேவைப்படுது ஏதாவது ஒரு வாசல் அது எக்ஸ்ட்ரா ஏற்கனவே எடுத்து நைட்டு வேறு கொடுக்க முடியாது. கோவிந்தா அதை கொண்டே கோவிந்தனே வேலையை முடிச்சுட்டாப்ல அந்த இடையில ஒரு பீஸ் கூட கொண்டு போகல. நல்லா இருக்கிற மாதிரி இருக்குதே வச்சுருக்காங்க. நீ அப்படியே வாங்குற அப்படின்னு ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு தக்காளியா ஏன் நான் காலத்தை பேக்கம் போடுறேன். அவங்க வந்துட்டு போனதுலேருந்தே பழம் பழக்கம். பாருங்க பாருங்க ரோப்பு மாட்டு அப்படியே வச்சுக்க. ஒரு போர்வெல் மிஷினை எப்படி கழட்டுறது எப்படி மாற்றுன்றது இந்த வீடியோவில் பார்த்தோம். நன்றி நண்பர்களே. இனி வரும் வீடியோக்குள்ளே இன்னும் அதிகமான தகவல் நம்ம தெரிஞ்சுக்கலாம். நன்றி, வணக்கம்.